Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து சாம்பார் எப்படி செய்யலாம்ன்றது தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 75 கிராம் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி குக்கர்ல சேர்த்துக்கோங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 பிஞ்ச் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறம் ஆற விட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 30 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் 3 கத்திரிக்காவை நீட்டு வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் வதக்கி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு நல்லாவே குழஞ்சி வந்திருக்கு. இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் பருப்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, காயை பருப்போட சேர்த்துக்கலாம். காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய் வெந்ததுக்கு அப்புறம் நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி குழம்போட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்டா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க. மறக்காம உங்க கமெண்ட் சொல்லுங்க. See you in next video. Thank you.